வணக்கம் நண்பர்களே. 1999 நடிகர் விஜய் நடித்து வெளிவந்த படம் நெஞ்சினிலே அப்படிங்கிற படம். அந்த படத்தினுடைய அந்த படம் தேட்டரில் இதாகிட்டு இருக்கும்போது ப்ரொஜெக்டர் ரூம்லேருந்து அந்த படத்தை வீடியோ எடுத்தார் அப்படின்னு சொல்லி எஸ்.ஏ. சந்திரசேகர், நடிகர் விஜயனுடைய அப்பா டைரக்டர் பாலச்சந்தர் மகன் கைலாசம் அவர் மீது ஒரு பழியை சுமத்தினார். இது திருட்டு வீடியோவுக்கு சமம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பழி. அதுவும் பாலச்சந்தர் மாதிரி ஒரு தமிழ் சினிமாவை ஒரு புதிய பரிணாமம், புதிய வடிவத்திற்கு கொண்டு வந்த பாலச்சந்தர் மாதிரி ஒரு 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 பர்சனாலிட்டி மேலே, அவருடைய மகன் மேலே இப்படி ஒரு பழியை தூக்கி போடுறதெல்லாம் எளிதாக போட்டார் எஸ்.ஏ. சந்திரசேகர், நடிகர் விஜயனுடைய அப்பா. அது பெரிய சர்ச்சை ஆயிடுச்சு. அதை உண்மையை என்ன சொன்னார்னா, டைரக்டர் பாலச்சந்தர் அது அந்த கைலாசம் அவர் பாலச்சந்தர் மகன் ஒரு ஆவணப்படம், டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் எடுத்துகிட்டு இருக்கிறாரு. சினிமாவை பற்றிய டாக்குமெண்ட்ரி. அது ஒரு படம் பார்க்கும்போது ரசிகர்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் அவர் படம் எடுத்துக்கிட்டு இருந்திருக்காரு. இதை அந்த சினிமாவை இவர் ஏதோ வீடியோ எடுத்த மாதிரி தப்பாக புரிஞ்சுக்கிட்டார் எஸ்.ஏ. சந்திரசேகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சையான ஒரு விஷயத்தை சொன்னார். அது நடிகர் விஜயனுடைய பர்சனல் விஷயங்கிறதுனால அதை நான் இப்போ சொல்ல விரும்பலை. ஏன்னா அது ஒரு நான் ஏதோ அவதூறு பரப்புன மாதிரி ஆகிடக்கூடாது. அன்னைக்கு டைரக்டர் பாலச்சந்தர் சொன்ன ஒரு வார்த்தை, அது எந்த அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு உண்மை. என் மகன் திருட்டு படம் எடுத்தது அப்படின்னு சொன்னார். எது எந்த அளவுக்கு, அவர் சொன்ன விஷயம் என்ன, எதை பற்றி எதை குறிப்பிட்டு அப்படி சொன்னார் அப்படிங்கிறத நடிகர் விஜய் அன்னைக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இது ஒன்றும் இதில் ரகசியம் இல்லை, எல்லாத்துக்கும் தெரியும். அன்னைக்கு அவர் வெளிப்படையாக அந்த மோதல் வெடித்து பாலச்சந்தர் சொன்ன வார்த்தை முதல் விளக்கம் கொடுத்தார். என் பையன் ஆவணப்படம் எடுக்கிறதுக்காக அந்த ரசிகர்களோட ரியாக்ஷன் எடுத்தார் ஒழிய அவங்க படத்தை எடுக்கலை அப்படின்னு. நெஞ்சினிலேன்னு படம், அந்த படமும் ஒன்றும் பெரிய வெற்றி படம் கிடையாது. அதுக்கப்புறம் இவங்க கவிதாலயா ஃபிலிம்ஸில் திருமலைன்னு ஒரு படம் எடுத்தாங்க. இவரை விஜயை வச்சு தான் எடுத்தாங்க. அந்த மோதல் போக்கை கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் அன்றைக்கு வெடித்த சர்ச்சையில் வீண் பலியை சுமத்தியது டைரக்டர் எஸ்.ஏ. சந்திரசேகர், விஜயோட அப்பா. அதுவும் டைரக்டர் பாலச்சந்தரோட பையன் மேலே இப்படி பொது வெளியில் சொல்லக்கூடாது, அதுதான் முக்கியம். அது என்னென்னு கேட்டிருக்கலாம், அதை பண்ணியிருக்கக்கூடாது. அதற்கு டைரக்டர் பாலச்சந்தர் சொன்னதற்கு பாருங்கள், அவர் பாணியில் பதில் சொன்னார். அது என்ன சொன்னார்னு நடிகர் விஜய்கிட்டே கேட்டுக்குங்க. ஒரு சர்ச்சையான விஷயத்தை தான் சொன்னார். திரும்ப திரும்ப சொல்லாமல் விட்றீங்கன்னு நினைக்காதீங்க. அது அந்த அளவுக்கு ஒரு பர்சனல் விஷயம், விஜயை பற்றிய பர்சனல் விஷயம். தொடர்ந்து பேச